3 வருஷமா வளர்த்த மரம் கருகிடுச்சு மக்களே. இந்த ட்ரெயின் செல்ல மட்டும் வாங்கிடாதீங்க. இவங்க பண்ற அட்டகாசம் இருக்கே. இந்த வீடியோ கடைசியில அதிசயமான ஒரு செடியை காட்ட போற. வீடியோ கடைசியாக பொறுமையா பாருங்க. இதுதான் மக்கள் நம்ம மாடி தோட்டம். பாத்தீங்களா, ஒரு காலத்துல எப்படி இருந்தது, தக்காளியும் வெங்காயமா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எதுவுமே இல்ல. பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு, அதனால செடியை பராமரிக்க முடியல மக்களே. எல்லா செடியும் பாத்தீங்கன்னா இந்த வெயிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெயில், அது எல்லா செடியும் கருகி போயிடுச்சு. வேற எந்த பராமரிப்பும் இல்லை. இது என்ன மரம் தெரியுது உங்களுக்கு? ஆனால் பார்க்க பப்பாளி மரமாக இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனால் அது மாயன் கீரை மரம் இது சொல்லுவாங்க. அதாவது மெக்சிகோவில் இருக்க பழங்குடிய மக்கள் தான் வந்து இந்த கீரையை சாப்பிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கேரளாவில் பழகிட்டு வந்தது, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பழகிட்டு வந்தது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஆனால் இந்த கீரையில் ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 0.5% வந்து சைனட் இருக்குமா. அதாவது இந்த பாலில் இப்போ இந்த இலையை உடைச்சா அந்த பால் வரும் பாருங்களேன். பார்த்தீங்களா, இந்த பாலில் வந்து கொஞ்சம் பாய்ச்சமாக இருக்குமா. அதனால் இந்த கீரையை சமைக்கிறதுக்கு ஒரு பக்குவமான முறை இருக்குது. அது வழியாக அந்த கீரையை சமைக்கணும். நம்ம மாற்றி சமைச்சா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கீரைமாக சமைக்க முடியாது. நம்ம சுடு தண்ணியில் போட்டு தான் அந்த கீரை சமைக்க முடியும். இது வந்து சும்மா ஒரு கீரை உடச்சில இந்த மரம் சூப்பராக வளர்ந்துடும். அந்தளவு தான் வளர்ந்துருக்கு. ரொம்பவே பெருசாக இருக்குது. அங்கேருந்து நம்ம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் நட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இன்னொரு க்ரோ பேக் நட்டுருக்கோம். இங்கேயே நல்லா வளர்ந்துட்டு வருது. இந்த ஸ்டெம்மை பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போய் தாங்க முடியாமல் அந்த பில்டிங்கில் பிடிச்சிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து காய் வர டைமில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா ஆக்சுவலி இது 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. இதுவும் நல்லா வளர்ந்துட்டு வருது. இதுக்காக நம்ம செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட்னால செட்டப் பண்ணி வச்சுருந்தா வளரும். அதுக்கான செட்டப் பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம ஆக்சுவலி பார்ப்போம் ஒரு 6 மாதத்தில் காய் வருதுன்னு பார்ப்போம். இதை அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம போன வீட்டில் சொல்லியிருப்போம். இந்த நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா மலேரியாவுக்கு ஜுரத்துக்கு இந்த மித்திய கல்யாணி சாரை கொடுத்தா மலேரியா குணமாகுமா. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது இந்த மித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு மல்லி அப்படின்னு ஒரு தவறான பேரில் இந்த மூலிகை தான் நம்ம அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறான விஷயம். அது சொல்ல வந்துட்டேன். ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செல்லு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடப்புக்கல் போட்டோம். பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபுல்லாகவே கடப்புக்கல் தான். பார்த்தீங்களா, எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா கடப்புக்கல் தான் இருக்கும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் எல்லாம் கேட்டால் வேஸ்ட்டுங்க. எனக்கு கேட்டால் அது 20 mm நாங்கள் 30 mm வாங்க. எனக்கு கேட்டால் எல்லாமே வேஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3 months தான் வரும். அதுக்கப்புறம் தான் உடஞ்சிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் கல் போட்டிருப்பேன். ஏன்னா எல்லாமே வேஸ்ட் தாங்க. அது நானும் எவ்வளோ பட்டுட்டேன். அது உடஞ்சி அது இதாகி காசு தான் வேஸ்ட்டு. அது வந்து இது நான் காசு கொடுத்து தான் வாங்கலை. இந்த கடப்புக்கல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா லைஃப் ஒரு 50 வருஷம் ஆனது லைஃப் வரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடப்புக்கல் பார்த்தீங்கன்னா. அதனால தான் அந்த கடப்புக்கல் நான் போட்டிருக்கேன். அது எதுக்காக நான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்குள்ள யோசிக்கலாம், என்னடா பைத்தியம் எதாவது பேசிட்டு இருக்கேன், நான் இதெல்லாம் ட்ரெயின் செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு கடப்புக்கல்ல யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கும் ட்ரெயின் செல், இல்லைன்னு சொல்லலை. இது வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியான IMM ட்ரெயின் செல் பார்த்தீங்களா. இது என்ன பிரச்சனைனா, காற்று அடிச்சா சைடில் வந்து உடஞ்சி போயிடுது. பார்த்தீங்களா, காற்று அடிச்சா இந்த மாதிரி இடத்துல உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணவே முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ட்ரெயின் செல் பார்த்தீங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், இந்த ட்ரெயின் செல்லாம் வேஸ்ட். கேட்டால் வாங்காதீங்கன்றேன். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்கன்னா வெஸ்ட்டு. மாடி தோட்டத்தில் வச்சு நவம்பர் டிசம்பர்லாம் காற்றடிச்சு மொத்தமாக போய்டும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் 40 ரூபா முதல் கொடுத்து வாங்கி நீங்கள் ஃபுல்லாக போகிறதுக்கு வேஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த கடப்புக்கல், இந்த பால் ட்ரே அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைப்பும் இந்த காற்றடிச்சு கீழே இந்த பைப்பு உடஞ்சி பார்த்தீங்களா, இது உடஞ்சிட்டு இதை கட் பண்ணிட்டு போட்டெல்லாம் அந்தளவுக்கு பக்கவா இல்லை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறைங்க இருக்குது. ஸோ நம்ம செடிகள்லாம் உரம் கொடுத்து பார்த்துருப்போம். ஆனால் திரவ உரம்னு ஒன்று தரணும் பார்த்தீங்களா. இதான் மீன் அமில தான். மீன் அமிலம் எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் தரக்கூடிய தான் அந்த மீன் அமிலம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்து பார்த்தீங்கன்னா, இந்த மீனோட தலை பார்த்தீங்களா, அந்த மீன் தலையும் அந்த நாட்டு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோ எடுத்துகிட்டு ஒரு 60 நாள் கழிச்சு தான் மீன் அமிலம் வந்துடும். ஆக்சுவலி சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலத்தை பார்த்தீங்கன்னா நான் தயார் பண்ண விட்டுட்டேன். ஒரு 4 months பார்த்தீங்கன்னா வெடிச்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலத்தை வந்து நம்ம செடிகள் தர போகிறோம். இது குருதான் பார்த்தீங்கன்னா செடிகளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். காயம் பார்த்தா பெரிய காய் கேட்க பூக்காத செடியாக பூ பூக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் அமில சத்து இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனை, ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வைக்கிறதே பார்த்தீங்கன்னா பார்த்து வைக்கணும். ஏன்னா நான் 3 months யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது வெடிச்சு போச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்களா, பாட்டில் வெடிச்சு போச்சு. மீன் மாடி தோட்டத்தில் முக்கியமானவங்க 3 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி போனால் பழைய முயல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை. பட் அவங்களோட குட்டி தான் இவங்க. ஆக்சுவலி என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிட்லாம் பார்த்தீங்கன்னா 3மே ஃபீமேல் தான். அதனால் மெயிலே இல்லை. அதனால் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா குட்டி போடல. இவங்க பார்க்க வந்து பொல்லாத மாதிரி இங்கே பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பொல்லாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது பொல்லாதவன் இல்லை, பொல்லாதவி. பொல்லாதவரோட பொண்ணு இது பார்த்தீங்களா. ஏன்னா பொல்லாத நம்ம கிட்டே இல்லை, பொல்லாத நம்ம வீட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, வேறு ஒருத்தவங்க கிட்டே கொடுத்துட்டோம். ஆனால் ஆக்சுவலி சொல்ல போனால் அவங்க அப்பாவோட குணம் இவங்களுக்கு அப்படியே இருக்குது. அதே மாதிரி தான் பண்ணோம், அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம் இருக்கும். இப்போ இங்கே 3 தான் வளர்த்துட்டு இருக்கோம்.
சொல்லப்போனால் நிறைய முயல் இருந்துச்சுங்க. அப்படி குட்டி போட்டு 15 முயல் மேலே இருந்தது. அதெல்லாம் வளர்க்க முடியல. இந்த மீடியம் மெத்தட் நம்ம செடிக்கு தர போகிறோம் மக்களே. ஆக்சுவலி சொல்லப்போனால் இது நிறைய கொடுக்கூடாது. நிறைய கொடுத்தா செடியை காலியாயிரும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்குது சரிங்களா. இந்த 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 ml குத்தாலே போதும். பாருங்கள் அந்த தண்ணி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மாத கணக்காக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 6 மாதமெல்லாம் ஆயிடுச்சு. அதனால் வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மீனம் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்தளவுக்கு கொடுத்தாலே போதும். அப்படிதான் மக்களை செடிக்கு தரணும். ரொம்ப கொடுக்க வேணாம், அவளை வலிஞ்சு போயிடும். ஓரளவு கொடுத்தாலே போதும். வணக்கம் மக்களே. நம்ம பால்கனியில் ஒரு அதிசயமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம உரம் வாங்கி வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். விலை பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்து வாங்கி வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த விலை பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம்னா நம்ம பால்கனியில் ஒரு அதிசயமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டேரக்டாக ஒத்த கொடுக்காம இந்த உரத்தில் நம்ம இன்னும் சத்து ஏற்ற போகிறோம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. பார்த்தீங்களா மக்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இது வந்து 1 கிலோ. இது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம செடிக்கு உரம் கொடுக்க போகிறோம். அதுவும் எல்லா செடிக்கும் தர போகிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட செடி தான். இதை எப்படி தர போகிறது பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு. இது வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் நம்ம பூச்சிகள் எறும்புகள் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம லேயர் போட்டு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி, சார்கோல் போட்டு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் அடுப்பு பற்ற வச்சோம் அந்த முன்னாடி கோல் ஊற்றுறதுக்காக, அதுக்காக இருந்தது. ஸோ அதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட வேரோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும், செடிகளுக்கும் நல்லா உரமாகும். இந்த பூஞ்சி தொட்டிலேருந்து செடிகளை காப்பாற்றும் இந்த சார்கோல் போட்டு பார்த்தீங்கன்னா. இது நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான சத்துள்ள பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு போன் மீல் சொல்லுவாங்க. அதாவது நம்ம செடிகளுக்கு தேவை காய் வந்து சில காய் தான் பார்த்தீங்கன்னா பழுக்காது, அப்படியே பழுத்து விழுந்துடும். சில வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்ச்சியே இருக்காது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த போன் மீல் தான் யூஸாக இருக்கும். ஸோ இதே நம்ம ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய யூஸ் பண்ணால் அளவுக்கு அதிகமாக சத்தில் வந்து செடி வந்து கருகிடும். அதனால் இதை கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மக்களை. இதான் மக்களை நம்ம வீட்டு பால்கனி எந்த அளவுக்கு அழகாக பார்த்தீங்களா. சுற்றி ஒரு இயற்கை காடுமாக தான் இருக்கும். அந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி காங்கிரீட்டில் செஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் பழைய வீடை பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஜா செடியை பிடிங்கி போட்ட பார்த்தீங்களா, அந்த இதுதான் வச்சுருந்தோம். பட் ஆனால் இங்கே வேற ஒரு செடிங்க இருக்குது. அது என்ன சொல்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா மக்களே, இதுதான் அந்த கிர்னி பழம் தானாகவே முளைச்சிது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொடி மாதிரி போயிட்டே பார்த்தீங்களா. நான் எந்த விதையும் போடல, அது எப்படி தான் முளைச்சி தரல. அது திடீர்னு பார்த்தா பழமாகவும் இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருந்துளசியாக இருக்குது, அதுவும் தானாகவே முளைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை நல்லி எல்லாமே மூலிகை தான், அதுவும் தானாக தான் வந்தது. இல்லை உரடி ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்னதான் காசு கொடுத்து ஒரு செடி வாங்கி அதை நட்டு அதை உரனா போட்டாலும் அது முளைக்காது. அப்படியே வந்து கறிக்கீரை ஒன்றே பிஞ்சு விட்டுரும், அப்படியே காஞ்சி போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்களா நம்ம எதுவுமே போடல, தண்ணியே ஊற்றலை. ஆனால் தாத்தி கிர்னி பழம் வந்திருக்கு, கருந்துளசி வந்திருக்கு. கீரை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கு போனால் கல்லீரல் பிரச்சனையில் இறந்து போகிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த கேரளி சாரெல்லாம் குடித்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இறப்பெல்லாம் குறைஞ்சிருமா. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரளியில் கல்லீரல் பாதிப்பு ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரனே சொல்லலாம், தானாக முளைச்சிது. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் மண் வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா. இது வந்து சத்தான உரம் தேவை, அதுக்காக நம்ம உரம் ரெடி பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கொடுக்கலாம் அந்த உரத்தை. எந்த முடிவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒன்றும் பதிமாறக்கூடாது. இப்போ நம்ம உரம் கொடுத்துடலாம் செடிக்கு. இது நம்ம டேரெக்டாக கொடுக்கக்கூடாது, அந்த மண் நல்லா கிளறி விட்டு தரணும். அதே மாதிரி டேரெக்ட் வேரில் தரக்கூடாது. அந்த செடியிலேருந்து கரெக்டாக ஒரு அடி தள்ளி நம்ம எல்லாம் கிளறி விட்டு தான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த உரம் சத்து வந்து நல்லா கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம உரம் கொடுத்துடலாம் மக்களே. ரொம்ப தர வேணாம், ஒரு 2 கைப்படி அளவு கொடுத்தாலே போதும். உரம் செடிக்கு தேவையான எல்லா சத்தம் எடுத்துக்கும். எதுக்காக இவ்வளோ அவசரமான உரம் வாங்கினா பார்த்தீங்கன்னா, அந்த கிர்னி பழத்தில் ஜூஸ் போட்டு ஒரு வீடியோ போடலாம் தான் இருக்கேன். ஏன்னா அதுவும் நம்ம பால்கனியில் ஒரு கிர்னி பழம் காய்ச்சிருக்கு, அது ஜூஸ் போட்டே ஆகணும். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பூலாம் விட்டுருக்கு எங்களை. பார்த்தீங்களா பூ விட்டுருக்கு, அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் காய்ச்சிரும்.
ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மக்களே. இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு போக போகிறோம் டேரக்டா. அங்கே இருக்க செடிகளை உடத்த போகிறோம். இது ஒரு முக்கியமான செடி மக்களே. இது என்ன செடி உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு செடியே கிடையாது, இது வெட்டி வேர் சொல்லுவாங்க. ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு வள்ளி மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வெட்டி வேர் சொல்லுவாங்க. அதாவது 1 கிலோ வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா 1500 2000 கிட்ட சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு. அவரோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா STK என்ன தோணுன்னு இருக்கும், அவர் தான் கொடுத்தாரு. சின்னதாக வச்சேன் மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம இந்த மாடல் தான் வச்சுருந்தேன், கருகிச்சு அப்படியே. அதனால தான் நான் கீழே தெரிஞ்ச பால்கனியில் வச்சுருக்கேன். இங்கே நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 18க்கு 18 இந்த க்ரோ பேக் தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீட்டில் காட்டுறேன் சரிங்களா. இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரீசெண்டாக இந்த செடியை வாங்கின மக்களே. இது பார்த்தீங்கன்னா செவ்வரளி. இது வந்து பூ பூக்கிற செடி வந்து சாமிக்காக தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நட்டு ஒரு 3 days கிட்ட இருக்கும். சரி, இதுக்கு நம்ம உரம் குத்தலாம். இப்போ இனிமேல் தான் மக்கள் நிறைய செடி வாங்கி நடணும். ஏன்னா கல்யாணம் எந்த செடியை பராமரிக்க முடியல, எல்லா செடியும் காஞ்சி போச்சு வேறு. மக்களே நம்ம அவ்வளோ செடி வச்சுருந்தோம், அந்த ஒரே செடி மட்டும் தப்பிச்சிச்சு, அவரை கொடி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் கருங்கல் தான் போயிருந்தது. நானும் கறியில் நினச்சேனா, ஆனால் கடைசியாக தப்பிச்சு இது வந்துட்டு இருக்கு. இதுவும் ஓரளவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம உரம் குத்தலாம். இப்போ கூட பிஞ்சு விட்டுருக்கு நினைக்கிறேன். அது கூட அந்த முயல் வந்து காலி பண்ணிச்சு எல்லாத்தையும். கூடல குத்துருக்கு கலரணும், அப்படியே கூடாது. இதுதான் மக்களே வாட்டர் ஆப்பிள் பிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. இதுக்காக நான் ட்ரம்லாம் செட் பண்ணி அதுக்காக பர்ஃபெக்டாக உரம்லாம் போட்டு வளர்த்தேன். ஆனால் இது பூக்கலை, காயம் காய்க்கலை, இலை வருது, பிஞ்சு கொட்டுது, இதாகுது. நானும் என்னெல்லாமோ மீன் நம்மளுக்கு தெளிச்சு பார்த்துறேன், என்னமோ தெளிச்சு பார்த்துறேன், எந்த யூஸும் இல்லை. பார்ப்பேன்னு ஒரு வருஷம் கிட்ட பார்ப்பேன், அப்புறம் பிடுங்கி போட்ட வேண்டியதான். சரி, இதுக்கும் நம்ம உரம் கொத்து எல்லாமே கொடுக்க போகிறேன். இப்போ உரம் ஆனால் இந்த லெமன் ட்ரீ பார்த்தீங்கன்னா வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 month முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி வந்து ஒரு 10 லெமன் கிட்ட எடுத்து நான் ஜூஸ் போட்டோம். நல்லாவே டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். லெமன் செடியை பார்த்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி ஊற்றணும், நல்லா காய விட்டு தரணுமா லெமன் செடியை பொறுத்த வரைக்கும். அதாவது அப்போ தான் அது வந்து நல்லா காய் காய்க்கும்னு சொல்லுவாங்க. நானும் தண்ணியெலாம் கொடுக்கல, பட் ஆனால் நல்லா இலைகள் நல்லா வளர்ந்து பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு லீஃப்ல ரொம்ப கருகி போயிருந்தது, பூச்சம் மட்டுமா. இப்போ வந்து நல்லாவே இது இருக்குது. இதுக்கு நம்ம உரம் கொடுத்துடலாம். இப்போ இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா. ஏன்னா வேறு அந்தளவுக்கு இது ஆயிடுச்சு. நம்ம ரீபாட் பண்ணியே ஆகணும். அது மழை காலத்துக்கு முன்னாடி தான் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் கரெக்டான டைமாக இருக்கும். சரி, இதுக்கு நம்ம இப்போ உரம் கொடுத்துருவோம் இவனுக்கும். ஏடா சாப்பிட்றா போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாடா. சரி, நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம எத்தனோ டீலாம் போட்டு குடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உரமே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பூக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது செடி. பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டோம், உரமே இல்லை இதுக்கும். அதனால் ரொம்ப சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம உரம் கொடுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ செம்பத்தி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு செம்பத்தி, நாட்டு செம்பத்தி சொல்லுவாங்க. இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக மருத்துவ குணம் இருக்குது. இல்லை டீ போட்டு குடிக்கலாம். அதாவது சில பேருக்கு ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஹார்ட் அட்டாக்லேருந்து வரது கூட இந்த செம்பத்தி போத டீ கூட குணப்படுத்துமா. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் அவ்வளோ பூ பூத்துங்க, சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பல வீடியோ கூட ஒரு 300-400 பூ பூத்துருக்கும் நினைக்கிறேன். இல்லை நாங்களும் பார்த்து ஏதோ சாமிக்கு வச்சிட்டோம், டீ போட்டு குடிச்சிட்டோம், அப்படியே கூட சாப்பிட்டானா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கு காரணம் உரம் இல்லாதனால சரி இதுக்கு நம்ம உரம் கொடுத்துப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது பூவோட பார்ப்போம். நம்ம இதுக்கும் சோறு போட்டல பார்த்தீங்கன்னா சுகர் பிளான்ட்டு. இது ஆசையாக வளர்த்தேன், கீழே வைக்கும் போது அழகாக வந்தது. இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எனி டைம் இருக்கணும். ஈரப்பதம் வந்து அந்த ஈரப்பதம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே செடி வந்து கருகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கருகி போச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுகர் பிளான்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சில பேர்னா சுகர் அதிகமாகி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. ஆனால் அப்போ தான் அவங்க பிழைக்கவே முடியுமா. அப்படிப்பட்டவங்க அந்த ஒரு இலையை சாப்பிட்டாலே போதும். அந்த சுகர் உள்ள கம்பெனிமா அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மருத்துவ குணம் ஆகுது. சரி, செடி எப்படின்னா காப்பாற்றி ஆகணும். ஆனால் இதுக்கு வந்து உரம்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம உரம் கொடுத்துருவோம். கம்மியாக கொடுத்தாலே போதும், ரொம்ப தராது. கீழே கொட்டாதில்ல செடிக்கு தான் தெரியுதா மக்களே. ஆக்சுவலி சொல்ல போனால் மரம், இது அத்தி மரம். ஆனால் ஆளே இல்லாமல் காலையிட்டேன் பார்த்தீங்களா, எங்கன்னே தெரில பாருங்க. இந்த குச்சி அளவு தான் இருக்குது, ஆளே கல்ல காணும் பார்த்தீங்களா. ஏன்னா காரணம் இது வந்து சரியாக தண்ணியும் இல்லை, உரமும் இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டு தான் இது. ஏன்னா இதில் நம்ம அந்த சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காய் அரெஸ்ட் பண்ணிட்டோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இலையில எதுவும் இல்லை பார்த்தீங்களா. இந்த இலை தான் எப்படி காஞ்சி போய் பார்த்தீங்களா,
ஏன்னா வெயில் அடிக்கிற வெயில் அந்த மாதிரி மனுஷனே காஞ்சி போகிறான், இந்த செடி காய தான் என்ன. இதுக்கு நம்ம உரம் கொடுத்துட்டு நல்லாவே தண்ணி குடிச்சிடலாம். இந்த பார்த்தீங்களா மக்களே இது வந்து ஒரு அத்திப்பழ மரம் தான். இது நீங்கள் பழைய வீடெலாம் பார்த்துருப்பீங்க. உரமோ இல்லாதனால தண்ணியும் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கருகி போயிடுச்சு வந்து. ஏன்னா செடியை சாவர நிலைமைக்கு ஆயிடுச்சு. இது எப்படின்னா நம்ம காப்பாற்றி ஆகணும். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக 3 வருஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படியும் அவ்வளோ காய் ஆத்திருப்போம். இதை வந்து நம்ம பழைய வீட்டில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அந்தளவுக்கு நம்ம காய் ஆத்திருப்போம். இது செடி எப்படியா காப்பாற்றி ஆகணும். சரி நம்ம உரம் கொடுத்துட்டு நம்ம பக்கவாக இதை ஃபாலோ பண்ணி நம்ம செடியை பழகி வைப்போம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா கலரி விட்டு மரம்னு பார்த்தா வச்சுங்களேன், இந்த முருங்கை மரம் தாங்க அவனுக்கு உருப்படியாக இருக்குது. பார்த்தீங்க எங்கள் வீட்டு சமையலுக்கு அப்படியே இந்த முருங்கை இலை தான் எடுத்துப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் மரம் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புயலுக்கு காற்றடிச்சு அப்படியே உடஞ்சிச்சு. ஆனால் எப்படின்னு தெரில, தானாக அதே முளைச்சி இப்போ காயை விட்டு காயை அறுத்து சமைச்சிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு நீங்கள் முருங்கை மரத்தை மட்டும் வெட்டாதீங்க. ஏன்னா நம்ம முருங்கை மரம் அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பக்கத்துலேயே மாமரம் இருக்குது. இந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய் காய்க்கும். 30-40 காய் மேலே காய்க்கும் அந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா. அது காய்ச்சா உங்களுக்கு நான் அப்படியே தரேன். மக்களே இவ தான் பார்த்தீங்கன்னா பொல்லாத பொண்ணு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மடியில் போட்டு அழகாக தூங்கிடும் சரிங்களா. ஆனால் இது தூங்கவே இல்லை, தூங்கவும் நடிச்சுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, இதுதாங்க உங்களுக்கு நடிக்குது. ஓய் அவ்வளோதான் மக்களே. எல்லா செடிகளுக்கும் இப்படி தான் உரம் கொடுக்கணும். மீன் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கோங்க. ஏன்னா கடையில் வாங்கலை பூச்சிக்கொல்லி எதுவாக இருந்தாலும் சரி கெமிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கெமிக்கல் சாப்பிட்டாலும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயற்கை விவசாயத்தை பாருங்கள். நானும் என்ன மாடி தோட்டத்தில் இனிமேல் என்னெல்லாம் அப்டேட் பண்ணலாம், என்ன செடி வைக்கிறான்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளம்.